மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது. இப்போது முதல் கதையை பார்ப்போம். ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயி ஒருவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு அதிசய வாத்து இருந்தது. தினமும் ஒரு தங்க முட்டை இடும். ஆரம்பத்தில் விவசாயி மகிழ்ச்சியுடன் அதை சந்தோஷமாக பார்த்தான். தங்க முட்டையை விற்று பணம் சம்பாதித்தான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பேராசை மேலோங்கியது. ஒரே நாளில் எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கலாமே என்று எண்ணி வாத்தை பாதித்தான். ஆனால் உள்ளே எதுவும் இல்லை, சாதாரண வாத்து உடல் மட்டுமே. அவன் அந்த நாளிலிருந்து தங்க முட்டையையும் வாத்தையையும் இழந்து ஏழையாகிவிட்டான். பக்கத்து பாட்டி சொல்லினாள், பேராசை பெரும் நஷ்டம், கொஞ்சம் பொறுமை வைப்பதுதான் செல்வம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நல்லதை நெகிழ்ந்து அனுபவிக்கவும், பேராசை எல்லாவற்றையும் அழித்துவிடும். பொறுமைதான் உண்மையான செல்வம். இப்போது இரண்டாம் கதையை பார்ப்போம். ஒரு பெரிய காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் இருந்தது. அது காட்டு ராஜா. ஒரு நாள் சிங்கம் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன அழகான எலி விளையாட்டாக அதன் மேல் ஓடிவிட்டது. சிங்கம் கண் திறந்து கோவத்துடன் எலியை பிடிச்சது. ஏய் சின்ன எலியே, இப்பவே உன்னை சாப்பிடுறேன் என்று கத்தியது. எலி நடுங்கினாலும் தைரியமாக சொன்னது, ராஜாவே, என்னை விட்டுடுங்க, ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். சிங்கம் பெரும் சிரிப்புடன், ஹா ஹா, நீ என்ன உதவி செய்வ, சரி போ என்று அதை விடுத்தது. சில நாட்கள் கழித்து சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலைக்குள் சிக்கிக் கொண்டது. அது எவ்வளவு முயன்றாலும் வெளியே வர முடியவில்லை. அதன் கத்தலை கேட்ட எலி ஓடி வந்தது. ராஜாவே, கவலையா வேண்டாம், நான் இருக்கேனே என்று சொல்லி தன் சின்ன பற்களால் வலையை கடித்து கடித்து துண்டு துண்டாக கிழித்துவிட்டது. சிங்கம் வெளியே வந்து நன்றி உணர்ச்சியுடன் எலியை நோக்கி பேசினது. நன்றி சின்ன எலி, உன்னைப் போல ஒரு நண்பன் இருப்பது பெரிய வரம். இன்று தான் புரிந்தது, சின்னவனும் பெரிய உதவி செய்யலாம். இப்போது மூன்றாம் கதையை பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சுட்டி பையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் குறும்புக்காரன், எப்போதும் விளையாட்டு பண்ண நினைப்பான். ஒரு நாள் சலிச்சு, ஓ நாய், ஓ நாய் என்று கத்தினான். கிராமத்தார் அச்சத்துடன் ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே ஓநாய் இல்லை. பையன் சிரிச்சுக்கிட்டே, விளையாட்டு தான் சொன்னான். மறுநாள் மீண்டும் அதே குறும்பு. மக்கள் இன்னும் கோபப்படினாங்க. இனிமே உன் வார்த்தையை நம்ப மாட்டோம் என்று சொல்லி போனார்கள். ஒருநாள் உண்மையிலேயே ஓநாய் வந்தது. பையன் பயந்து, உண்மை ஓநாய், உதவே என்று கத்தினான். ஆனால் மக்கள் அவன் குரலை நம்பவில்லை. பையனுக்கு வருத்தம் வந்தது. அப்போது பாட்டி நிதானமா சொன்னார், குழந்தைகளே, எப்போதும் உண்மை பேசுங்க. பொய் சொன்னா ஒரு நாள் உண்மையையும் யாரும் நம்ப மாட்டாங்க. மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது.